விவசாயிகளின் விதை உரிமை பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே உங்கள் ஒவ்வொருவரின் உணவு உரிமை பாதுகாக்கப்படும். பாரம்பரிய விதைகளின் பெருமையை உரக்க பேசிய தேசிய நெல் திருவிழா பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்த நெல்லை இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு பேர் கோட்டை. உலகத்துல எந்த தானியத்தையும் இந்த மாதிரி கோட்டை கட்டி காப்பாத்துறது இல்ல. இது உள்ள வச்சீங்கன்னா அந்த நெல்லு பத்திரமா இருக்கும். ஒரு தாய்மடியில குழந்தை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கும். நீங்க தட்டி எழுப்புனீங்கன்னா உசுறு வந்துடும். எப்ப வரும்? தண்ணியில போட்டீங்கன்னா உசுறு வந்துடும். இவங்க உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உயிர் கொடுப்பாங்க. எப்படி? தண்ணியை நிறைய தேக்கி வச்ச வயல்ல இந்த நெல்லை நடுவாங்க. அந்த தண்ணீர் தான் அடுத்து ஒரு கோடை காலத்துல மேகமா மாறும். அந்த மேகம் தான் மழையா பொழியும். அந்த மழை நீர் தேங்கி நின்று அதுல விளையும் நெல்லு. அந்த மழை பொழிவதற்கு காரணமாகவும் எல்லா உயிர்களும் செடிக்கிறதுக்கு காரணமாகவும் இந்த நெல்லு இருந்தது. அதனாலதான் இதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு பேரும் கோட்டன்னே பேரு. விவசாயிகள் விதையில் தற்சார்பை இழக்க முதல் காரணமே விதையை பராமரித்து சேமித்து வைக்கும் அறிவை இழந்ததுதான். ஒரே ஒரு விதை போதும். 1000 விதைகள் அல்ல, கோடிக்கணக்கான விதைகளை உற்பத்தி செய்ய முடியும். மரபு விதைகள் விவசாயிகளின் பேராயுதம் மட்டுமல்ல, பசித்தால் புசிக்க நினைக்கும் நம் ஒவ்வொருவரின் உணவு உரிமையை பாதுகாக்கும் அரண். மதிப்பு மிகுந்த மரபு விதைகளே விவசாயிகளின் சொத்து என்று முழங்கி இருக்கிறது உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 20ஆம் ஆண்டு தேசிய நெல் திருவிழா விவசாயிகளுக்கு புதிய பாதையை காட்டியது. நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் தொடங்கி வைத்த இந்த தேசிய நெல் திருவிழாவை பாரம்பரிய நெல் ரகங்கள் மீட்பாளர் நெல் ஜெயராமன் தொடர்ந்து நடத்தி வந்தார். அவரது மறைவுக்கு பிறகும் முன்னோடி விவசாயிகளின் வழிகாட்டுதலுடன் நெல் திருவிழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறது நெல் ஜெயராமனின் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம். நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு நெல் கோட்டை வைத்து மாட்டு வண்டியில் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு விவசாயிகள் ஊர்வலமாக வந்தனர். பிறகு 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களின் கண்காட்சியை விவசாயிகள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். இந்த திருவிழாவுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும், விதைகளை மீட்டெடுக்கணும், அதை பறைசாற்றணும், இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நஞ்சில்லா உணவை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னத நோக்கத்தோடு இந்த திருவிழா நடந்துட்டு இருக்குது. இந்த திருவிழாவில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் கலந்துட்டு இருக்கிறாங்க, நுகர்வோர் கலந்துக்கிறாங்க. அதை தாண்டி இளைஞர்கள் ஆர்வமாக வர்றதை பார்க்க முடியுது. நம்மாழ்வார் என்ன ஆசைப்பட்டாரு, இளைஞர்கள் 1000 நம்மாழ்வார்களை உருவாக்காம நான் மாற்றங்களை பார்க்காம நான் சாக மாட்டேன்னு சொன்னார். அந்த மாற்றங்களை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வர்றதை பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கு பெரிய அளவில் பட்ஜெட்டுகளை ஒதுக்குறது கிடையாது. பார்த்தீங்கன்னா 2% தான் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி இயற்கை வேளாண்மையை நம்ம ஊக்குவிக்க முடியும்? நஞ்சில்லா உணவு நம்ம இந்த நாட்டையும் மக்களையும் காக்கணும், மண்ணை காக்கணும் அப்படின்னா வேளாண்மைக்கான பட்ஜெட்ல இயற்கை வேளாண்மைக்கு 50% நீங்க மானியங்களை ஒதுக்கணும், திட்டங்களை ஒதுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணணும், மதிப்பு கூட்டலுக்கான விஷயங்களை பண்ணணும். இயற்கை விவசாயிகளை ஊக்கம் அளிக்கணும்னா நிச்சயமா இது மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுக்க முடியும். இங்க ஆயிரக்கணக்கான பாரம்பரிய நெல்களை மீட்டெடுத்து இன்னும் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை பல ஊர்களுக்கு பெருக்கம் பண்றாங்க விதைகள் மூலமா. அது மட்டும் இல்லாம இந்த நெல் திருவிழாவின் முக்கியத்துவம் என்னன்னா அடுத்த தலைமுறையினருக்கு இவங்கெல்லாம் கொண்டு செல்றாங்க. மூத்த தலைமுறை விவசாயிகள் இதை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நெல்லுனா என்னன்னே தெரியல, விதைனா என்னன்னே தெரியல, அவங்களையும் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுன்றதுக்காக நாங்கள் திருவள்ளூர் இயற்கை விவசாயிகள் வேளாண் சந்தையிலேருந்து வந்திருக்கோம். ஒரு அரிசியை மட்டும் ஒரு அரிசியா விற்காம இங்கே வந்த பின்னாடி அதை எப்படி ஒரு மதிப்பு கூட்டி அதை இது பண்ணலாம், விற்பனை செய்யறதுக்கான வழியும் இங்கே கற்றுக்கிட்டேன். பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற நெல் திருவிழாவில் விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ விதை வழங்கப்பட்டது. அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு 4 கிலோவாக விவசாயிகள் திருப்பி அளிக்க உள்ளனர். நம்மளுடைய நெல் ஜெயராமன் ஐயா பலவிதமான பாரம்பரிய நெல்களை 172 வகைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த நெல்லை தான் இங்க கண்காட்சியா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நெல் வெரைட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா கலப்பாகி நிறைய ஹைபிரிடா ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள் வரும்போது நமக்கு விவசாயிகள் கூட சேர்ந்து நம்ம இந்த ஒரிஜினாலிட்டியான ஒரு விதைகளை நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 1 கிலோ நெல்லை கொடுத்துட்டு அவங்க விளைச்சல் முடிச்சிட்ட பிறகு 2 கிலோ நெல்லா அவங்க திருப்பி போயிடுவாங்க.
திருவிழாவுக்கு வந்தவர்களில் 5 விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உப்பளச்சேரி நாட்டு இனக்கன்று இலவசமாக வழங்கப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் வினோத், முன்னாள் அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நெல் திருவிழாவை சிறப்பித்தனர். இது மட்டுமின்றி இயற்கை வேளாண்மையில் சாதிக்கும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் பெயரில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த தேசிய நெல் திருவிழாவின் நோக்கமே என்னவென்றால் நஞ்சு இல்லாத உணவை படைக்க வேண்டும், அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும், மருந்து இல்லாமல் நோய் இல்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக நாம மாற வேண்டும். இன்றைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மருத்துவமனைகள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். ஏன்னாக்கா நம்ம போடுகின்ற ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை மிகவும் கெடுக்கிறது. அதை போக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும். விதைகளும் குழந்தைகளுமே இந்த பூமி தாயின் கடைசி நம்பிக்கை. பெருஞ்செயலுக்கான கருநிலை விதைகள்தான் நம் உணர்வுக்கான கருப்பொருள். பல்லாயிரம் ஆண்டுகால அறிவை கொண்டிருக்கும் இந்த பாரம்பரிய விதைகளை ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா மூலம் வெற்றிகரமாக பரவலாக்கம் செய்து வருகிறது நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம். சத்தியம் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெய்விந்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.